அரசு முதன்மை செயலாளர் கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளம் துறை திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை வழங்குவார்கள். மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, மதிப்பிற்குரிய மாண்புமிகு மீன்வளம் நீதி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் அவர்களே, மதிப்பிற்குரிய மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் அவர்களே, மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களே, மதிப்பிற்குரிய பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மீன்வளத்துறை ஆணையர் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற எல்லா உயரதிகாரிகளே, மக்களுடைய பிரதிநிதிகளே மற்றும் இந்த விழாக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து மீனவ சமுதாயத்துடைய நண்பர்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி எண்ணூர் துறைமுகம் அருகில் ஏற்பட்ட கப்பல் விபத்தின் போது கடலில் எண்ணெய் படலம் பரவியதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 30,000 மீனவ குடும்பங்களுக்கு இதற்கு முன் இல்லாத வகையில் முதன்முறையாக தலா 5,000 ரூபாய் வீதம் 15 கோடி நிவாரணம் வழங்குவதற்காக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கு வருகை தந்துள்ளார்கள். இது தவிர வர்தா புயலும் போது காணாமல் போன மற்றும் உயிரிழந்த 10 மீனவர்களின் குடும்பங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மீன்பிடி தொழில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்த 8 மீனவர்களின் குடும்பங்களுக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 18 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கி தமிழக மீனவர்களின் வாழ்வில் ஒளியேற்றம் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ் முதலமைச்சர் அவர்களை வருக வருக என நான் வரவேற்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த எங்களை எல்லாம் வழிகாட்டி சிறப்பிக்கும் இந்த விழாக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு மீன்வளம் நீதி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தும் அமைச்சர் அவர்களையும் மற்றும் எண்ணெய் கசிவு இருக்கும்போது எல்லா உதவிகள் செய்திருக்கின்ற மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் அவர்களையும் மரியாதைக்குரிய சீஃப் செக்ரட்டரி அவர்களையும் இனிய அனைத்து பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் மீனவ பெருமக்களையும் எல்லாருக்கும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து தமிழக அரசியலில் பல்லாண்டுகளாக பல்வேறு பொறுப்புகளை சுமந்து தனிமுத்திரை பதித்தவரும் தமிழகத்தினுடைய மீனவ பெருங்குடி மக்களுக்கு உற்ற நண்பராய் திகழ்பவரும் அவர்களுக்கு எப்போதெல்லாம் இன்னலும் துயரும் ஏற்படுகிறதோ அப்போது ஓடோடி வந்து தாயுள்ளத்தோடு உதவுகிறவரும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மாபெரும் மனிதநேய நிகழ்வினுடைய காரணருமாக விளங்குகின்ற நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு மீன்வளம் நிதி மற்றும் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது தலைமையுரை ஆற்றுவார்கள். மறைந்தும் மறையாமல் நம் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்லாமல் உலகம் முழுமையும் வாழ்கின்ற 10 கோடி தமிழ் மக்களுடைய உள்ளங்களில் காவல் தெய்வமாக விளங்கி வருகின்ற மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம், சென்னை மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்ட மீனவர்கள் 2 கப்பல்கள் மோதியதன் விளைவாக ஏற்பட்ட எண்ணெய் கசிவினால் வாழ்வாதாரம் இழந்த மீனவர்களுக்கு
நம்முடைய அம்மா அவர்களின் அரசின் சார்பில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 30,000 குடும்பத்திற்கு இடைக்கால நிவாரணமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5,000 ரூபாய் என்கின்ற வகையில் 15 கோடி ரூபாய் இன்றைக்கு தன்னுடைய திருக்கரங்களால் நம்முடைய வாழ்வாதாரத்தை இழந்த மீனவர்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு பல்வேறு அளவுகள் இருக்கின்ற சூழ்நிலையிலும் அம்மா அவர்கள் எப்படி மீனவ சமுதாயத்தின் மேல் அன்பு கொண்டார்களோ, எப்படி மீனவர்களுக்கு எல்லாம் இன்னல் ஏற்படும் போது அந்த இன்னலை துடைக்கின்ற வகையிலே கரம் கொடுத்தார்களோ, அதே போன்று நம்முடைய அம்மாவுடைய வழியிலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி இங்கே வருகை தந்து தங்களுடைய திருக்கரங்களால் மீனவ குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு என்னுடைய அருமை அண்ணன் பாசத்திற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அவர்களுக்கும் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் கால்நடை பராமரிப்பு மற்றும் விவசாயத்துறை அவர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மீன்வளத்துறை ஆணையர்களுக்கும் மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர்களுக்கும் துணை ஆட்சியர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகத்தை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மேலவை உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், எனது அருமை பத்திரிகைத்துறை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த இனிய நண்பர்கள் மற்றும் இந்த மாவட்டத்துடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் திரு வெற்றிவேல் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற மீனவ பெருங்குடி மக்கள், ஒவ்வொரு கூட்டுறவு சங்கத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற கடற்கரை கிராமங்கள் 660 கடற்கரை கிராமங்கள் இருக்கின்றது. இந்த 620 கடற்கரை கிராமங்கள் நம்முடைய சமூக அளவிலும் கல்வி அளவிலும் பொருளாதாரத்திலும் முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற காலங்களில் எல்லாம் 91, 96ஆம் ஆண்டாக இருந்தாலும் சரி, 2001, 2006ஆக இருந்தாலும் சரி, 2011, 2016ஆக இருந்தாலும் சரி, தற்போது அம்மாவுடைய வழியில் இன்றைக்கு ஆட்சி அம்மாவுடைய அரசியலும் சரி, எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவிற்கே நம்முடைய மீனவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி அவருடைய வழிவகைகளை முன்னோடியாக்கிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எனவே அம்மா அவர்கள் காட்டிய வழியில், அம்மா அவர்களுடைய காட்டிய திசையில் இன்றைக்கு நம்முடைய அம்மாவுடைய அரசு இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் 2 கப்பல்கள் மோதி அந்த அடிப்படையிலே அந்த எண்ணெய் கசிவினால் மீனவருடைய வாழ்வாதாரம் ஏறக்குறைய ஒரு 15 நாட்களுக்கு மேலாக அவர்கள் கடல் தொழிலுக்கு செல்ல முடியவில்லை. விசைப்படகுகள் செல்லவில்லை, கட்டுமரங்கள் செல்லவில்லை, அதே போன்று வள்ளங்கள் செல்லவில்லை. சிறிய அளவிற்கு எந்த விதமான மீன்பிடி கலன்கள் எதுவுமே கடலுக்கு செல்லாத காரணத்தினால் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதித்துவிட்ட நிலையில் அந்த குடும்பத்திற்கு இது மத்திய அரசுடைய ஒரு இந்த கப்பல் மோதல் நிகழ்வாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு நிதி தமிழ்நாடு அரசு நம்முடைய அம்மாவுடைய அரசு கேட்டு பெறுகின்ற ஒரு நிலையில் அது இன்னும் ஒரு 15 நாட்களோ இல்லை ஒரு மாதத்திலே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நம்முடைய மீனவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்கிற அடிப்படையிலே உடனடியாக
அவர்களுக்கு நேசக்கரம் நீட்டியது நம்முடைய அம்மாவுடைய அரசு. எனவேதான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய். இது இடைக்கால நிவாரணம். இந்த இடைக்கால நிவாரணம் மூலம் அவருடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த இடைக்கால நிவாரணத்திற்கு பிறகு நானும் நம்முடைய அருமை அண்ணன் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய அரசு உயர் அதிகாரிகளும் டெல்லிக்கு சென்று சம்பந்தப்பட்ட கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களை எல்லாம் சந்தித்து அவரிடத்திலே நம்முடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு 135 கோடி ரூபாய் கேட்டிருக்கின்றோம். அவர்களும் தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் நம்முடைய மீனவர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய மீனவர்கள் என்று சொன்னால் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு அம்மாவுடைய அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டியது என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரே ஒரு வரியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முன்பெல்லாம் அதாவது 2006-11 அப்பொழுது மீன்வளத்துறைக்கு பார்த்தால் ஏறக்குறைய ஒரு 20 கோடி ரூபாய்க்கு மேலே பட்ஜெட் கிடையாது. 20 கோடி ரூபாய்க்கு மேலே 2006-11 அந்த ஆட்சி காலத்திலே 30 கோடி ரூபாய்க்கு மேலே பட்ஜெட் கிடையாது. ஆனால் இன்றைக்கு கடற்கரையோர மீனவர்கள், உள்நாட்டு மீனவர்களின் வாழ்க்கை மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக 1100 கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த வித்தியாசத்தை நம்முடைய பொதுமக்களும் சரி நம்முடைய மீனவர்களும் புரிந்திருப்பார்கள். அந்த அவருடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், உதாரணத்துக்கு நம்முடைய சென்னையிலே பார்த்தால் மீன்பிடி துறைமுகம் இருக்கின்றது. அந்த துறைமுகத்திற்கு மட்டும் நம்முடைய அம்மா அவர்கள் ஒதுக்கிய தொகை 93 கோடி ரூபாய் நம்முடைய அம்மா அவர்கள் ஒதுக்கி இன்றைக்கு அந்த துறைமுகம் ஒரு மிகப்பெரிய ஆசியாவிலே மிகப்பெரிய மீன்பிடி துறைமுகமாக உருவாகின்ற ஒரு நிலைமை அம்மாவுடைய அரசிலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று மீனவர்களுக்கு நேரடியாக அவர்கள் மீன்பிடி தடை செய்யப்பட்ட காலத்தில் மீனவர்கள் அவர்களுடைய அந்த மீனவர் சேமிப்பு நிவாரணம் மூலம் அவர்கள் சேமிப்பு பழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற வகையில் மீன்பிடி குறைவு காலத்திலே அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற அந்த சிந்தனை எந்த மாநிலத்திலும் வந்தது கிடையாது. ஒரே மாநிலம் நம்முடைய அம்மாவுடைய அரசான தமிழ்நாடு மாநிலத்திலே மட்டும்தான் வந்தது. இன்றைக்கு ஒவ்வொரு மீனவர் குடும்பமும் ஏறக்குறைய 15,000 ரூபாய் நேரடியாக பெறுகின்ற சூழ்நிலை. மீனவர் சேமிப்பு நிவாரண திட்டத்தில் ஆண்களுக்கு 2,700 ரூபாய், பெண்களுக்கு 2,700 ரூபாய், மீன்பிடி தடை காலத்தில் 5,000 ரூபாய், மீன்பிடி குறைவு காலத்தில் 5,000 ரூபாய். இந்த பணம் வங்கிகளுக்கு செலுத்தப்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடியது எந்த மாநிலத்திலும் கிடையாது. அதே போன்று கிட்டத்தட்ட VHF அவருடைய ஆபத்து காலத்திலே அவர்கள் எளிதாக அவர்கள் நம்முடைய மாநிலத்தில் தொடர்பு கொள்வதற்கும் மீன்வளத்துறை தொடர்பு கொள்வதற்கு ஏற்ற வசதியாக 62 கோடி ரூபாய் செலவில் ஒரு VHF கருவிகள் வாங்குவதற்கும் அம்மாவுடைய அரசு வழிவகை செய்திருக்கின்றது. 48 கோடி ரூபாய் செலவிலே டிஸ்ட்ரஸ் அலர்ட் டிரான்ஸ்மிட்டர், இந்த டிரான்ஸ்மிட்டர் கருவியும் வாங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்ற மீனவர்கள் அவர்கள் தொழிலுக்கு செல்லும்போது அன்பு கூந்து லைஃப் பாய், அதாவது ஒரு லைஃப் ஜாக்கெட் என்று சொல்லக்கூடிய லைஃப் பாய் தயவு செய்து எடுத்துக்கொண்டு போக வேண்டும். என்று சொன்ன நம்முடைய மீன்பிடி தொழில் என்பது ஆபத்து நிறைந்த தொழில். அந்த ஆபத்து நிறைந்த தொழிலை அவர்கள் வாழ்வாதாரத்தை அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு அந்த லைஃப் ஜாய் மிகவும் முக்கியம் என்பதை உணர்ந்த நம்முடைய அம்மா அவர்கள் 7 கோடி ரூபாய் செலவிலே லைஃப் பாய் வாங்கி கொடுத்துள்ளார்கள். எனவே அவர்கள் அதை கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இலங்கை கடற்படை பொறுத்தவரையிலே நம்முடைய அம்மா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், கச்சத்தீவை மீட்பதுதான் ஒரு சிறந்த தீர்வு என்பது. எனவே கச்சத்தீவை மீட்பது மூலம்தான் நம்முடைய மீனவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும். ஆனால் அம்மாவுடைய அரசும் அம்மா அவர்களும் தொடர்ந்து குரல் கொடுத்ததன் காரணமாக இதுவரை அம்மா அவர்கள் பொறுப்பேற்ற காலத்திலே ஒரு மீனவன் கூட சுடப்பட்டது கிடையாது. எனவே அப்படி பிடிப்பட்ட மீனவர்களை கூட பத்திரமாக அவர்கள் கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய நடவடிக்கை அம்மா அவருடைய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்து ஒரே ஒரு செய்தியை கடைசியாக சொல்லுகின்றேன். இந்த நம்முடைய எண்ணெய் கசிவினால் பொதுவாக ஒரு கருத்து, அது நம்முடைய ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நான் சொல்லிக்கொண்டேன், பொதுமக்களும் சொல்லிக் கொள்ளுகின்றேன், மீன்கள் சாப்பிடுவதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் கண்டிப்பாக கடற்கரையில் உள்ள
உள்நாட்டில் உள்ள மீனவர்களை தயவுசெய்து பார்த்தால் எந்த மீனவரும் வந்து கண்ணாடி போட்டிருக்க மாட்டாங்க. நானே 55 வயசு மேலே தான் கண்ணாடி போட்டிருக்கேன். நான் அந்த அளவுக்கு கண்ணுக்கு உகந்த சத்தான கரோட்டின் சத்து அதிகமான அளவில் உள்ளது மீன். அதே போன்று கோஸ்டல் சைடில் பார்த்தீங்கன்னா மீன்கள் சாப்பிடுவதற்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. ஏன்னா கொலஸ்ட்ராலில் 2 விதம் இருக்குது, ஹெச்டிஎல், எல்டிஎல். இந்த ஹெச்டிஎல் என்ற கொலஸ்ட்ரால், அதாவது நல்ல கொலஸ்ட்ரால், நல்ல கொழுப்பு மீன்களில் தான் இருக்கின்றது. எனவே யாருக்குமே ஹார்ட் அட்டாக் என்பது நிச்சயமாக வராது. அதே போன்று செலினியம் என்ற ஒரு ரேர் மினரல், இந்த ரேர் மினரல் அபூர்வத்தாது மீன்களிலே இயற்கை நமக்கு அபரிதமாக படைத்திருக்கின்றது. கேன்சரே நிச்சயமாக வராது. எனவேதான் இந்த கேன்சர், கண்ணுக்கு நல்ல பார்வை தரக்கூடிய மீன், உடல் ஆரோக்கியத்திற்கு மேம்படுத்த தரும் மீன், அதே போன்று நல்ல ஹார்ட் அட்டாக் வராத மீனை தயவுசெய்து எல்லோரும் சாப்பிட்டு நம்முடைய மீனவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கும்படி இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, ஏனென்று சொன்னால் ஒரு தவறான பிரச்சாரம், அதாவது எண்ணெய் கசிவினால் மீன் சாப்பிடலாமா, நல்லா சாப்பிடுங்க. ஒரு அந்த தவறான பிரச்சாரத்தை பரப்புபவர்களுக்கு மத்தியே நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புவது, அண்மை கடலிலே மீன் பிடிப்பது யாரும் கிடையாது, ஆஃப்ஷோர் ஃபிஷிங்கே கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா டீப் சி தான். கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 மைல் கடல் மைல் சொன்னால் ஒரு 150 நாட்டிக்கல் மைல், நிலத்தில் அளவு சொன்னால் 200 மைல். ஆழ்கடலில் 8 நாள் 10 நாள் தங்கி பிடிக்கப்படுகின்ற மீன்கள். அந்த மீன்கள் தான் இங்கே வந்து நம்ம சென்னை மார்க்கெட்டிங்கும் எல்லா இடத்துக்கும் மார்க்கெட்டிங் செய்யப்படுது. கரையில் ஒதுங்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருவொற்றூர் பகுதியில் ஒதுங்குச்சு. அப்படி ஒதுங்குற மீன் கூட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, அதே போல் சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லா இடத்துலையும் சாம்பிள் டெஸ்ட் பண்ணோம். 78 கிலோமீட்டர் சாம்பிள் டெஸ்ட் பண்ணோம். அந்த 78 கிலோமீட்டர் சாம்பிள் டெஸ்ட் பண்ணதில் அந்த மீன் வந்து ஆயில் ஸ்மெல் கிடையாது, மீன் வந்து சாப்பிட்றதுக்கு உகந்தது, மீன் வந்து எண்ணெயை சாப்பிட்டா எந்த வித ஒரு ஆதாரமும் கிடையாது. அதனால் அவர்கள் தைரியமாக சொல்லியிருக்காங்க சாப்பிடலாம், மீனை சாப்பிடலான்னு. அதுக்காகவே நாங்கள் அரசு சார்பில் ஒரு 5 இடங்களில் போட்டு தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் சாப்பிட்ற விழாவெல்லாம் ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். அதனால் வந்து தயவுசெய்து அதுக்கு இதில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, கடலில் கரைச்ச பெருங்காயன்ட்டு. ஒரு கிண்ணத்தில் தண்ணி இருந்து பெருங்காயம் கரைச்சோம்னா அந்த பெருங்காயத்தினுடைய ஸ்மெல் வரும். ஆனால் கடலில் கரைச்ச பெருங்காயம் தெரியுமா, அது மாதிரி தான் சமுத்திரன்றது பெருசு. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 800 பகுதியில் உள்ள ஒரு கொஞ்சம் ஆயில் ஒதுங்கிறதுனால அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தவறான கருத்து தயவுசெய்து பரப்பிட வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை, மீன் சாப்பிடுவதற்கு ஏற்ற உணவு, தகுதியான உணவு, உடல் ஆரோக்கிய தகுந்த உணவு என்கின்றதை இந்த உலகத்திற்கு நம்முடைய ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மீனவருடைய வாழ்வாதாரத்தை கருதி தயவுசெய்து செய்யுங்கள். ஏன்னா இன்னைக்கு பணம் கொடுக்கறது அதுக்கு தான். தவறான பிரச்சாரத்தால் இன்றைக்கு அவர்களுடைய மீன் வந்து வியாபாரம் ஆகாதனால, மீன் தொழில் போகாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு அந்த பணம் கொடுக்குறோம். அதனால் தயவுசெய்து அதை வந்து நீங்கள் ஊடகத்துறை சார்பிலே அதை செய்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாதிக்கப்பட்ட மீனவ பெருங்குடி மக்களுக்கு இன்னல் களைகின்ற இடைக்கால நிவாரணங்களை வழங்குகிற இந்த நிகழ்வை அருள் செறிந்த உள்ளத்தோடு ஏற்பாடு செய்ததோடு பொருள் செறிந்த தலைமை உரையையும் ஆற்றி அமர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு மீன்வளம், நிதி மற்றும் பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் அவர்கள். அவர்களுடைய கருத்து செறிவுமிக்க தலைமை உரைக்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து தமிழக அரசியலில் தனக்கென வாழாத தாயுள்ளத்தோடு தன்னிகரற்ற முதல்வராய் 6 முறை அரசாண்ட தங்கத் தாரகையாய் திகழ்ந்த 8 கோடி மக்களின் எழுச்சியூட்டும் நம்பிக்கை சுடராய் திகழ்ந்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புனித வழியில் இன்றைக்கு நடைபயின்று நல்லாட்சி வழங்கிக் கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கிறார்கள். குறுகிய காலத்தில் பெருகிய சாதனைகளை செய்து பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைத்திட பல்வேறு நலத்திட்டங்களை பரிவோடு நிறைவேற்றி கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது மீனவ பெருங்குடி மக்களுக்கு நிவாரணங்களை முதலாவது வழங்கி அதனைத் தொடர்ந்து இந்த விழா பேருரையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த
விழா பேருரையை நிகழ்த்த அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி இந்த இனிய விழாவிற்கு கலந்து கொண்டு ஒரு சிறப்பான உரையாற்றிய மீனவ குடும்பத்திலே பிறந்து மீனவ மக்களுடைய நலனுக்காக மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அமைச்சரவையிலும் இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அமைச்சரவையிலும் இப்பொழுது அம்மாவுடைய அரசிலும் தொடர்ந்து அமைச்சராக இருந்து இந்த பகுதியில் உள்ள மீனவ மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அரசின் மூலமாக பெற்றுத்தந்து சிறப்புரையாற்றிய நிதி மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சகோதரர் கருப்பணன் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர் அவர்களே, அரசு உயர் அதிகாரி அவர்களே, காவல்துறை அதிகாரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பாசத்திற்குரிய மீனவ பெருமக்களே மற்றும் இங்கே பெருந்திரளாக கூடியுள்ள பொதுமக்களே, கழக உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அழகாக வடகோட்டி படத்திலே பாடினார்கள். தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீர் பிழைக்க வைத்தான் என்று அழகாக மீனனுடைய வாழ்க்கையை தெல்ல தெளிவாக படம் பிடித்து காட்டியவர் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மீனனுடைய நலத்திலும் வளத்திலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்ட ஈடுபாடும் அக்கறையும் போலவே மாண்புமிகு அம்மா அவர்களும் மீனவர்களுடைய பாதுகாப்பிற்கும் வாழ்க்கை தரத்திற்கும் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி மீனவர்களுக்கு உற்ற தோழலாகவும் பாதுகாப்பாகவும் விளங்கியவர். மாண்புமிகு அம்மாவின் ஆசையோடு நடைபெறும் அம்மாவுடைய ஆட்சியிலே அம்மாவுடைய அரசு மீனவர்களின் வாழ்க்கையை மேலும் மேம்படுத்தும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. மாண்புமிகு அம்மாவின் விருப்பப்படி மீனவர்களுக்கு தனி வீட்டு வசதி திட்டத்தை செயல்படுத்த 85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5000 வீடுகள் கட்டுவதற்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று தலைமைச் செயலகம் வந்த அன்றே ஆணை வெளியிடப்பட்டது. இது ஒன்றே மாண்புமிகு அம்மாவின் வழியில் செயல்படும் அரசு என்பதை, மீனவர் நலனில் தொடர்ந்து செயல்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மாண்புமிகு அம்மாவின் அரசு மீனவர்களின் நலன் மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் மீன்வள மேம்பாட்டிற்கும் அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. அம்மா அவர்கள் சொன்னதையெல்லாம் செய்வதோடு சொல்லாத பலவற்றையும் செய்து காட்டி சாதனை படைத்து நீங்களும் அறிந்ததே. முந்தைய திமுக அரசால் 2010-2011 ஆண்டில் மீன்வளத்துறைக்காக ஒதுக்கப்பட்ட தொகை 193 கோடியே 33 லட்சம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று தவ வாழ்வு வாழ்ந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் 2016-17 ஆண்டில் 744 கோடி ரூபாயை பன்மடங்கு உயர்த்தி மீனவர்கள் வாழ்வுக்கு வளம் ஊட்டினார்கள். மாநிலத்தின் மீன்வள உட்கட்டுப்பு வசதிகளை முனைப்புடன் மேம்படுத்தும் விதமாக மாண்புமிகு அம்மாவின் அரசு கடந்த 5 ஆண்டுகளில் எப்போதும் இல்லாத வகையில் அதிகபட்சமாக
1105 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் முடித்துள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டினை முதன்மை மாநிலமாக ஆக்க வேண்டும் என்று அயராது பாடுபட்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் மீனவர் மேம்பாட்டிற்காக பல்வேறு முன்னோடி திட்டங்களை தொடர்ந்து அறிவித்து செயல்படுத்தினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்தியாவிலேயே முதன்முறையாக மீன்பிடி குறைந்த காலங்களில் ஒவ்வொரு மீனவ குடும்பங்களுக்கும் அரசு நிவாரணமாக 4000 ரூபாய் வழங்கி வந்ததை 5000 ரூபாயாக உயர்த்தியவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். மீன்பிடி தடை காலங்களில் நிவாரணமாக 2000 ரூபாய் வழங்கியதை 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்கி மீனவர் வாழ்க்கையில் ஒளியேற்றியவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்குவிக்க புதிய தூண்டில் முறை சூறை மீன்பிடி படகுகள் கட்டுவதற்கு 30 லட்சம் ரூபாய் வரை அதிகபட்ச மானிய உதவி வழங்கும் திட்டத்தையும் மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் தந்தார்கள். இதே ஆர்கே நகர் தொகுதியில் மற்றும் மீனவர்களுக்காக பல்வேறு திட்டப் பணிகளை மாண்புமிகு அம்மாவின் அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. குறிப்பாக ஒரு சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். புதிய சூறை தூண்டில் மற்றும் செவில் வலை மீன்பிடி விசைப்படகுகளை கட்டிட 50% மானியமாக அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் 11 பயனாளி குழுக்களுக்கு 3 கோடியே 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு படகு கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. மீன்பிடிப்பு குறைவு கால சிறப்பு நிவாரணமாக 2016-17 ஆண்டில் 4524 மீனவ குடும்பங்களுக்கு 22 கோடியே 62 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. தேசிய கடல் மீனவர் சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டத்தின் கீழ் 2016-17 7129 மீனவர்களுக்கு 64 லட்சம் ரூபாய் மாநில அரசு நிவாரணமாக வழங்கப்பட்டது. தமிழ்நாடு கடல் மீனவ மகளிர் சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டத்தின் கீழ் 2016-17 8206 மீனவ மகளிருக்கு 1 கோடியே 47 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசால் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது. தமிழக மீனவர் கடலில் மீன்பிடிக்கும் போது அவர்களது பாதுகாப்பினை உறுதி செய்ய கம்பில்லா தொலைத்தொடர்பு வசதிகளை உருவாக்கி ஒவ்வொரு மீன்பிடி படகிற்கும் VHF சாதனம் வழங்கப்படும் திட்டம் தந்தவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா. இந்தியாவிலேயே முதலாவதாக மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியில் 2012 ஆண்டு தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டது. மீனவர்களுக்கு தொழில்நுட்ப உதவிகள் வழங்குவதிலும் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. பாக் வளைகுடா பகுதியில் தமிழ்நாடு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை நிலைநாட்டவும் திமுக ஆட்சியில் தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவினை மீட்டெடுப்பதிலும் மாண்புமிகு அம்மாவின் உறுதியான நிலைப்பாட்டினை தற்போது அம்மாவின் அரசு தொடர்ந்து வலியுறுத்திய விதமாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை 27/2/2014 அன்று புதுடெல்லியில் நேரில் சந்தித்து மீண்டும் ஒரு கோரிக்கை மனுவை அளித்துள்ளேன். இலங்கை கடற்படையின் தொடர் தாக்குதலால் நிகழ்வுகள் துன்புறுத்துவதால் சிறைபிடித்தல் ஆகிய சம்பவங்கள் நடப்பதை தடுத்திடவும் தீர்க்கமான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டிய வலியுறுத்தியும் இதுவரை மாண்புமிகு பாரத பிரதமருக்கு மாண்புமிகு அம்மாவின் அரசால் 115 கடிதங்கள் எழுதப்பட்டுள்ளன. இதன் காரணமாக 2011 முதல் இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்ட 2541 தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். 357 மீன்பிடி படகுகள் விடுவிக்கப்பட்டு தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டன. தற்போது இலங்கை சிறையில் உள்ள 85 மீனவர்களில் 128 படகுகளுடன் விரைவில் மீட்டு தமிழகம் அழைத்து வருவதற்கு தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆர்கே நகர் தொகுதியில் சென்னை மீன்பிடி துறைமுகம் பணிகளில் 92 கோடியே 63 லட்சம் ரூபாய் செலவிலும் கத்திவாக்கம் நெடுஞ்சாலை மற்றும் காக்ரேன் பேசின் சாலை ரயில்வே சந்திப்பு மேம்பாலம் 16 கோடியே 66 லட்சம் ரூபாய் செலவிலும் கட்டப்பட்டு
மாண்புமிகு அம்மாவர்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ளது. ஆர்கே நகர தொகுதியில் உள்ள பவர்குப்பம் பகுதியில் பழைய குடிசை மாற்று வாரிய வீடுகளுக்கு மாற்றாக 23.27 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 556 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளும், அரங்கநாதபுரம் திட்டப்பகுதியில் பழுதடைந்த 360 குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மாற்றாக 480 புதிய குடியிருப்புகள் 40.71 கோடி ரூபாய் செலவில் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளும் வழங்கப்பட்டுள்ளது. தண்டையார்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு 2 கோடியே 2 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் திறந்து வைக்கப்பட்டதுடன் தண்டையார்பேட்டை புதிய வருவாய் கோட்டத்தையும் உருவாக்கினார்கள். ஆர்கே நகர் பகுதியில் உள்ள மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தினை மாண்புமிகு அம்மா அவர்களால் துவக்கி வைத்தார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் துவக்கி வைக்கப்பட்ட ஒரு சில திட்டங்களை, முடிக்கப்பட்ட பணிகளை மட்டுமே இங்கே நான் குறிப்பிட்டுள்ளேன். சமீபத்தில் சென்னையை தாக்கிய கோர தாண்டவமாடிய பத்தா புயலால் கடலில் படகு மூழ்கிய விபத்தில் உயிரிழந்த மற்றும் காணாமல் போன மீனவர்களின் குடும்பங்களுக்கும் மற்றும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் தனித்தனி சம்பவங்களில் மீன் பிடித்தபோது உயிர் இழந்தவர்கள் அவன் குடும்பங்களுக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் நிவாரணம் இன்று வழங்கப்படுகிறது. 28/1/2014 அன்று எண்ணூர் காமராஜ் துறைமுகத்தில் அருகில் 2 தனியார் கப்பல்கள் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் MD டான் காஞ்சிபுரம் என்ற கப்பலில் இருந்து கச்சா எண்ணெய் கசிவு ஏற்பட்டு கடலில் பரவியதால் திருவள்ளூர், சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானார்கள். இந்த எண்ணெய் கசிவால் திருவள்ளூர், சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் 28 கிலோமீட்டரும், சென்னை மாவட்டத்தில் 19 கிலோமீட்டரும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 57 கிலோமீட்டர் நீளத்திற்கும் ஆக மொத்தம் 104 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கடற்கரை மற்றும் அதனை சார்ந்த கடல் பகுதி பாதிப்பு ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட 3 மாவட்டங்களில் மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வந்த மீனவர்களுக்கு போதிய விலை கிடைக்காமல் மீனவர்களும் மீன்பிடி சார்ந்த தொழில் புரிவோரும் பாதிப்படைந்துள்ளனர். மாசுபடுத்தியோர் மாசு நிவாரணத்திற்கான செலவினத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற கொள்கை அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் வாழ்வாதார இழப்பீடாக மாநில அரசால் மதிப்பீடு செய்யப்பட்டு 135 கோடி ரூபாய் 35 லட்சம் ரூபாயினை இந்த இழப்பீடை உரிய காப்பீட்டு நிறுவனத்திலும் பெறும் பொருட்டு அதற்கான கடிதத்தை இந்திய அரசின் கப்பல் போக்குவரத்து இயக்குநர் தலைவருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதற்கிடையிலே எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் துயரினை விரைந்து நீக்கும் வகையில் இடைக்கால நிவாரணமாக 75 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் நிதின் கட்காரி அவர்களை புதுடெல்லியிலே 28/2/2017 நேரில் சந்தித்து கோரியுள்ளோம். மீனவர்களின் துயரினை களையும் பொருட்டு மாண்புமிகு அம்மா அவர்களின் வழியில் நடக்கும் அம்மாவுடைய அரசு சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மீனவ குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் வீதம் 30,000 குடும்பங்களுக்கு மொத்தம் 15 கோடி ரூபாய் இடைக்கால நிவாரணமாக வழங்க ஆணை வெளியிடப்பட்டு அதனை செயல்படுத்தும் விதமாக இன்று நேரில் நிவாரணம் வழங்க வந்துள்ளோம். மாண்புமிகு டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலும் மாண்புமிகு இதயம் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் பல்வேறு நலத்திட்டங்களால் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் பன்மடங்கு முன்னேறியுள்ளது. மீனவர்களுக்கு இயற்கையாக இடர்பாடுகளால் துயரம் ஏற்படுவது போதெல்லாம் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு விரைந்து உதவிக்கரம் நீட்டி அரவணைத்து வந்திருக்கின்றது. கருவியும் காலமும் செய்யும் அருவியும் மாண்டது அமைச்சு என்ற திருவள்ளுவரின் வாக்கிற்கேற்ப மாண்புமிகு அம்மா அவர்கள் நல்ல அரசும் சிறந்த அமைச்சர்களும் எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணம் வகுத்து எங்களுக்கு பயிற்சி அளித்த வண்ணம் இந்த அரசு இப்போது மக்களின் எண்ணமறிந்து ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றது என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். மாண்புமிகு அம்மாவின் எண்ணப்படி
மீனவர்கள் பாதுகாப்பதில் இந்த அரசு எப்போதும் விழிப்புடனும் வேகத்துடனும் செயல்படும் என்று இந்த இனிய விழாவிலே நான் உறுதி கூறுகின்றேன். இந்த விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மீனவ பெருங்குடி மக்களுடைய வாழ்வு மேம்படவும் தொழில் மேம்படவும் துயருற்ற மக்களின் துயர் துடைத்திட ஒரு கணமும் தயங்காது உடனடி நடவடிக்கை எடுத்து நலம் பேணுகிற இந்த நல்லாட்சியில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களையும் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிற பல்வேறு நலத்திட்டங்களையும் புள்ளி விவர ஆதாரங்களோடு மடை திறந்த வெள்ளம் போல் பேசி நம் மனங்களில் நிற்கத்தக்க ஒரு பேருரையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது பல்வேறு நலத்திட்டங்களின் வாயிலாக பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு இடைக்கால நிவாரணத்தை தன்னுடைய திருக்கரங்களால் வழங்க இருக்கிறார்கள். பயனாளிகளுடைய பட்டியலை அரசு அலுவலர் வாசிக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால் அவர்கள் நிவாரண உதவிகளை பெற்றுக் கொள்வார்கள். முதலாவதாக சுப்பிரமணி, சிங்காரவேலர் குப்பம். அடுத்ததாக சுப்பிரமணி, ஜிசி காலனி. அடுத்ததாக பிரபாகரன், MHU காலனி. இவரனை தொடர்ந்து ராஜசேகர், VOC காலனி. திரு உமாபதி, VOC நகர். லிங்கேசன், காஞ்சிபுரம் B பிளாக். திரு கஜேந்திரன், சாட்டாங்குப்பம். திரு டெல்லி, நெட்டுக்குப்பம். திரு சதீஷ், ஈஞ்சம்பாக்கம். திரு சுடுகாட்டான், கடலூர் சின்னக்குப்பம். வரதா புயலினால் உயிரிழந்த காணாமல் போன மீனவர்களுக்கு அடுத்ததாக பிரதீப் குமார், தண்டையார்பேட்டை. சோனியா, தண்டையார்பேட்டை. சாந்தி, ராயபுரம். மகேஸ்வரி, தண்டையார்பேட்டை. தனலட்சுமி, தண்டையார்பேட்டை. முனுசாமி, தண்டையார்பேட்டை. தனலட்சுமி, தண்டையார்பேட்டை. கொடூரு, நெல்லூர். சுஜாதா, நெல்லூர். சாந்தி, காசிமேடு. முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து பிற பயனாளிகள் பட்டியல். வினோத், நாகப்பட்டினம் மாவட்டம். பஞ்சா, ராமநாதபுரம் மாவட்டம். பாஸ்கரன், காஞ்சிபுரம் மாவட்டம். சுகி பாஸ்கரன். ராஜா, திருநெல்வேலி மாவட்டம். நீலவேணி, நாகப்பட்டினம் மாவட்டம். செல்வி ராமலிங்கம், விழுப்புரம் மாவட்டம். மாரியம்மாள், கடலூர் மாவட்டம். வெண்ணிலா, காஞ்சிபுரம் மாவட்டம்.